நண்பர்களுக்கு வணக்கம். மானிட வாழ்க்கையில் மட்டுமின்றி உலகத்துக்கே இந்த கலியுகத்தின் முதல் பாதத்தில் கடந்த கால, நிகழ்கால, வருங்கால நிகழ்ச்சிகளை நபூதோ ந பவிஷ்யதி, இதுவரையில் யாரும் சொன்னதுமில்லை, சொல்லப் போவதுமில்லை என்றவாறு அத்தனையும் சொன்னவர்தான் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கிய ஸ்ரீமத் விராட் போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள். ஜாதி, குலம், மதம் முதலிய வேறுபாடுகளை கண்டித்து அதற்கு தக்கபடியே வாழ்ந்து எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமானவர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள். மனிதர்களோடு மனிதனாகத்தான் பிறந்தார். வீரம் பொட்லைய, வீரப்பைய, வீர பிரம்மேந்திர சுவாமி என்று 3 பட்டப்பெயர் பெற்றார். வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அன்றே சொல்லி அறிவற்றவர்களை அறிவாளிகளாகச் செய்தார். ஆத்ம போதனைகளை போதித்தார். உயிருடன் நிஷ்டையில் சமாதியாகி அறவாழ்வை போதிக்கும் வீரபோக வசந்தராயராக இருந்தார். இறைவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இணையாக இருந்தவர் ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள். தன் அன்பு சிஷ்யனாகிய சித்தையாவுடன் உலகம் சுற்றியவர். 175 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 303 ஆண்டுகளுக்கு முன் சமாதியானாலும் அவருடைய ஜீவன் தன் அடியார்களை இன்றளவும் அருளோடு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் முக்கால ஞானத்தை பற்றி அறியாதவர்கள் யாருமே இல்லை. எங்கே எந்த அற்புதம் நடந்தாலும், எந்த ஆச்சரியமான செய்தியை கேட்டாலும், எந்த விசித்திரமானாலும், பெரும் வெள்ளமானாலும், ஊழிக்காற்றானாலும் பிரம்மம் அவர்களின் காலஞானத்தை தான் நினைப்பார்கள். அன்று பிரம்மம் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கிறது என்று சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட அவருடைய மகிமை வாய்ந்த முக்கால ஞானத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் காலஞானத்தில் என்ன எழுதினார், அதில் என்ன விசேஷம், அவர் எழுதியவற்றில் நடந்து போனவை எத்தனை, நடப்பவை எத்தனை, நடக்கப் போவது எவ்வளவு, எந்த காலம் வரைக்கான நிகழ்ச்சிகளை எழுதியிருக்கிறார் என்ற சந்தேகங்கள் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது. அன்பர் அனைவர்களின் இந்த சந்தேகங்களை தீர்த்து வைத்து ஸ்ரீ சுவாமி அவர்களின் முழு காலஞான நூலை உங்கள் காதுகளுக்கு விருந்தாக்கி பிறவிப்பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். அதனால்தான் 12 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் சிரமப்பட்டு சேகரித்த ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் காலஞான அதிசயத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். காலஞானத்தை பற்றிய சில முன்விவரங்களை கேளுங்கள். கலியுகம் தொடங்கி 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பித்து கலியுகம் முடிந்து 108 ஆண்டுகள் வரை நடந்த, நடக்கின்ற, நடக்கப்போகும் நிகழ்ச்சிகளின் தொகுப்புத்தான் ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் காலஞானம் என்னும் நூல். கலியுகத்தின் மொத்த கால அளவு 4,32,000 ஆண்டுகள். இப்போது நடந்து கொண்டிருப்பது முதல் பாதம். இந்த முதல் பாதத்தின் கால அளவு 1,08,000 ஆண்டுகள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் மொத்தமும் சேர்ந்து ஒரு மகாயுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மகாயுகம் முடிந்த பிறகும் படைக்கப்பட்டவைகள் யாவும் அழிக்கப்பட்டு மறுபடி கிருதயுக ஆரம்பத்தில் தோன்றத் தொடங்குகின்றன. இது படைப்பின் இயல்பு. இந்த இயல்பின்படி படைக்கப்பட்டவைகள் யாவும் அழிவதற்கு இன்னும் 4,27,000 ஆண்டுகள் தோராயமாக பாக்கியிருக்கிறது. இந்த விவரங்கள் முழுதும் தெரியாத சிலர் 1999 கலியுகம் முடியப் போகிறது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்வதற்கு சரியான ஆதாரமே கிடையாது. அன்பர்களும் பொதுமக்களும் இதை பற்றி பதட்டப்பட வேண்டியதே இல்லை. உண்மை என்னவென்றால், அப்படி ஒரு மகாயுகம் முடிந்த பிறகு கூட சில உயிரினங்கள் அழியாமல் இருக்கும். இது எப்படி என்றால், மனிதனிலிருந்து ஆடு, மாடு, செடி, கொடி உட்பட மொத்தம் எத்தனை வகையான ஜீவராசிகள் உண்டோ அதில் ஒவ்வொரு இனத்தின்
மொத்த எண்ணிக்கைகளை 7 பாகங்களாக பிரித்து அதில் 6 பாகம் அழியும். ஆனால் ஒவ்வொரு இனத்திலும் 1 பாகம் அழியாது. இது காலஞானம் அறிவிக்கும் உண்மை. ஸ்ரீ பிரம்மம் இறைவனின் வடிவம். அதனால்தான் பஞ்சடிக்கும் சித்தையா என்ற முஸ்லீமுக்கு அருள் பாலித்து சீடனாக ஏற்றார். கக்கன் என்ற ஒரு ஹரிஜன இனத்தை சேர்ந்தவன் தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி போட பிரம்மம் அவளுக்கு உயிர் கொடுத்தார். கர்னூல் நவாபின் பஞ்சகல்யாணி என்ற குதிரையை கொன்று அதன் வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த கருவை வெளியே எடுத்து காட்டி மறுபடி அந்த பஞ்சகல்யாணியை நிறை கர்ப்பத்தோடு உயிர்ப்பித்தார். புஷ்பகிரி என்ற ஒரு பிராமணனுக்கு வந்திருந்த பயங்கரமான தொழுநோயை தன் கையால் தடவி தீர்த்து அருள்பாலித்தார். பிரம்மராட்சசியின் கர்வத்தை அடக்கினார். ஹைதராபாத் நவாப் முன்னிலையில் எண்ணெய்க்கு பதில் குடிநீரில் விளக்கை எரியச் செய்தார். கொதிநிலையில் உருகிக் கொண்டிருந்த வெண்கல உலோகத்தை குடித்தார். அகந்தை கொண்டிருந்த நந்தியாலாவைச் சேர்ந்த விஸ்வ பிராமணர்களின் கர்வத்தை அடக்கினார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்த பிரம்மம் அவர்கள் மனித பிறவிக்கு தேவையான ஆத்ம ஞானத்தை மிகச் சுலபமாக புரியும்படியாக போதித்தார். இந்த பெருமகனின் வரலாறு எவ்வளவு கேட்டாலும் இன்னும் கேட்க வேண்டும் என்று தோன்றும். அது ஆனந்த வெள்ளம். சுவாமிகளின் சரித்திரம் இனிய சங்கீதம் போல சுவையானது. அவரது கதையை கேட்டால் பிறவி பயனடையும். பிரம்மம் அவர்களின் காலஞானத்தை கேட்கின்ற செவிகளின் பாக்கியமே பாக்கியம். கணத்திற்கு கணம் புதுமையாக தோன்றும் பிரம்மம் அவர்களை பூஜிப்பவர்களின் புண்ணியமே புண்ணியம். இது எல்லோருக்கும் கிடைக்காது. பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்வினை காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி நீங்கள். அதனால்தான் இந்த கேசட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீ பிரம்மம் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமைகளை கேளுங்கள். ராஜவம்சத்தை சேர்ந்த தேவகி வசுதேவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தாலும் சிறையில் பிறந்தான். பிரகிருதாம்பாள் பரிபூர்ண ஆச்சாரியா என்ற பெரும் பணக்கார தம்பதியருக்கு மகனாக ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் பிறந்தாலும் இருண்ட அடர்ந்த காட்டில்தான் பிறந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனும் சரி ஸ்ரீ பிரம்மமும் சரி நள்ளிரவில்தான் பிறந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த நேரத்தில் காற்றும் மழையும் வந்து யமுனை நதி வெள்ளமாக ஓடியது. ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் பிறந்தபோது கூட பெருத்த மழை பெய்து சரஸ்வதி நதி வெள்ளமாக ஓடியது. ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்ற தாய் தேவகியாக இருந்தாலும் வளர்த்தது என்னவோ தாய் யசோதைதான். ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் கூட பிரகிருதாம்பாளுக்கு பிறந்து வீர பாப்பம்மாவிடம் வளர்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் மண்ணை உண்டான் என்ற செய்தி கேட்டு தாய் யசோதை அவனை கண்டித்த போது ஸ்ரீ கிருஷ்ணன் வாயை திறந்து 14 உலகங்களையும் தன் விஸ்வரூபத்தையும் காட்டினான். அதைப்போல ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் தன்னை விட்டு பிரியப்போகிறானே என்று அவரை வளர்த்த தாய் வீர பாப்பம்மா வேதனையும் துயரமும் கொண்டபோது ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் தன்னை வளர்த்த தாய்க்கு கரு உற்பத்தியையும் விஸ்வரூபத்தையும் சிருஷ்டி ரகசியங்களையும் போதித்து அன்னைக்கு ஞானத்தை அருளினார். ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோகுலத்தில் பசுக்களை காத்து கோபாலன் என்ற பெயர் பெற்றான். பனுகானப்பள்ளி என்னும் ஊரில் இருந்தபோது ஸ்ரீ பிரம்மம் அவர்களும் பசுக்களை காப்பாற்றினார். ஸ்ரீகிருஷ்ணன் கூனியின் அருவருப்பான உருவத்தை தன் கைகளால் தொட்டு அழகிய வடிவமாக்கினான். ஸ்ரீ சுவாமி தொழுநோயால் அவதிப்பட்ட பிராமணனை தன் அன்பு கரங்களால் தடவி நோய் வந்த சுவடே தெரியாமல் அவனை மாற்றினார். ஸ்ரீ கிருஷ்ணன் அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தால் தாயின் கர்ப்பத்திலிருந்து உயிரற்ற பிண்டமாக விழுந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு உயிர் கொடுத்தான். ஸ்ரீ பிரம்மம் அவர்களோ கக்கன் என்பவனால் பல துண்டங்களாக வெட்டப்பட்ட அவனது மனைவியின் உடலை மறுபடி ஒன்று சேர்த்து உயிர் தந்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் பூவுலக பாரத்தை குறைப்பதற்காக குருக்ஷேத்திர மகாயுத்தத்தை உண்டாக்கி பாவங்களை வேரோடு அழித்தான். ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் காலஞானத்தின் மூலமாக இயற்கை பிரளயங்களை உண்டாக்கி
பாவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் உலக நன்மைக்காக மானிடர்களுக்கு பகவத்கீதையை அருளினான். ஸ்ரீ பிரம்மம் அவர்களோ உலக நன்மைக்காக மானிடர்களுக்கு காலஞானத்தை அருளியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இன்னும் இது போன்ற அவதார ஒற்றுமைகள் பல இருக்கின்றன. என்னை பெற்ற புண்ணிய தம்பதிகளான தாய் ஸ்ரீ லலிதாம்பா, தந்தை ஸ்வயம் பிரகாஷ் குருஜி இருவரின் பாத பத்மங்களுக்கு இந்த வச்சனகால ஞானத்தை அர்ப்பணித்து வணங்குகிறேன். இதை விவரித்து விளக்கும் என் பெயர் சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி. இறையடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் என்னை ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நேரிலே சொல்ல வைத்து கேட்டு மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் எனக்கு உபன்யாச சிம்மா, உபன்யாச சக்கரவர்த்தி, வாஸ்து ஜோதிஷ்ய ஆகம யந்திர வித்யா விசாரத வாங்மய பிரம்மா, மங்கள கௌரீவிருத்த சம்விதான ஆதித்ய, அபினவ சஞ்சய, மதுர வாசஸ்பதி முதலான விருதுகளை சூட்டினார்கள். தங்கஹஸ்த மணி கங்கணத்தை தந்து என்னை கௌரவித்தார்கள். அனைவருக்கும் நன்றி.